ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطية فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹஜ்ஜுக்காக வந்த நாம் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக நாங்க படிக்கிறவங்களாக மாறும். இந்த பிரயாணத்திலே ஒரு மனிதனுடைய தக்வாவை பயத்தை கூட்டக்கூடிய ஒரே ஒரு விடயம் அல்லாஹுடைய வசனங்கள். அல்லாஹ் ஹஜ்ஜாஜிகளை பத்தி சொல்லும் பொழுது தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, ஹஜ்ஜுக்காக கட்டுச்சாதனம் கட்டுங்கள். நீங்கள் கட்டக்கூடிய கட்டுச்சாதனங்கள்ல பேகெல்லாம் கட்டித்தான் வந்தோம், சாமான தூக்கிட்டு தான் வந்தோம். வந்த சாமான் இப்ப டபுள் டிபல் ஆகிட்டு, அஜ்ஜி முடியல சாமான் டிபல் ஆயிடு. அல்ஹம்துலில்லாஹ். காவாசி பேரை காணல, சாமான் ஏத்தான் போயிருக்கீங்க, சாமான் நிறைக்கதான் போய்ப்பாங்க நினைக்கிறேன். ஜித்தாவுக்கு போனாங்கன்னா மாட்டிப்பாங்க, வரையில அவங்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் தஸவ்வது, கட்டுச்சாதனங்களை கட்டுங்க. என்ன கட்டுச்சாதனம்? ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, கற்ற கட்டுச்சாதனங்கள்ல ஆக சிறந்தது தக்வா, அல்லாஹுடைய பயம். அல்லாஹுடைய பயம் உருவாகும் எதாலண்டா குர்ஆனால. குர்ஆனுடைய வசனங்கள் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அவருக்கு அல்லாஹுடைய பயம் அதிகமாக இருக்கு. குர்ஆனுடைய வசனம் தெரியா, அல்லாஹ் பத்தி தெரியாது, அல்லாஹுடைய பேச்ச தெரியாது, அவர் பயப்படுறது மிக குறை. அவருக்கு பயம் இல்லை.
அவர் ஹஜ்ஜிக்கு வருவாரு, ஹஜ்ஜை முடிச்சுட்டு போவாரு. அவர் உள்ளத்துல தக்குவா கூடி இருக்காரு. நீங்க பாப்பீங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் போற போக்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இருந்த தாடியை வலிச்சு ஒரு ஜாதி ஃபங்கி லெவல்ல போவான் ஹஜ் செஞ்சுட்டு. நீ ஹஜ்ஜிக்கு வந்தியா மவனே இல்லாட்டி வேர்னத்துக்கு வந்தியாண்டே தெரியும், விளங்கும் உங்களுக்கு. நீங்க எல்லாம் ஏர்போர்ட்ல பாப்பீங்க முழுதை. சாமான் கட்டுறதுக்கு நான் நெஞ்ச வரல, நல்லா விளங்கும். இங்க வந்தது அல்லாஹுடைய பயத்தை கூட்டி ஹஜ்ஜ பரிபூர்ணமான முறையில செய்யும். அல்லாஹுடைய அச்சத்தோட ஹஜ். அல்லாஹுடைய பயத்தை கூட்டுறதுல யார்கிட்ட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நம்ம கிட்ட உள்ள கருத்து வேறுபாடு ஒன்றெண்டு வார மௌலவிமாரெல்லாம் வழிகாட்டுறவங்களுக்குள்ள அல்லாஹுடைய பயத்தை கூட்டணும்ன்றதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இருக்குதா? கருத்து வேறுபாடு ஒன்றே ஒன்று. ஆயிஷா பள்ளி போயிடுமா இல்லாது, அவ்வளவுதான். போங்க, போகாம விடுங்க. ஆனா தக்குவாவை உருவாக்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒத்தட்டை எந்த குரூப்பாக இருக்கலாம், எந்த உலமாக்களாக இருக்கலாம், வழிகாட்டுறவங்க முழு பேரும் இதை செஞ்சுதான் ஆகும். இதுல கருத்து வேறுபாடு. தக்குவாவை எப்படி கூட்டுறது, பயத்தை எப்படி கூட்டுறதுன்னா அல்லாட கலாம விளங்கினா தான் கூடும், வேற விடயத்தால கூட. இந்த மக்கால் இறங்கின சூரா தான் சூரா ஹாக்கா. சூரா ஹாக்காண்டா ஹக், உண்மையான ஒரு சூரா. அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா. நபுவத்துடைய 5வது வருஷம், நபியுடைய 45 வயசுல இறங்கின சூரா. மக்கால உள்ளவங்களுக்கு விளங்கி இருக்குமா? விளங்கிச்சு. எங்களுக்கு விளங்கணும் இந்த மக்கால இந்த சூரா. அல் ஹாக்கா, உண்மையான ஒரு விடயம் வர இருக்கு அல்லாஹ் சொல்ற. மல் ஹாக்கா, என்ன உண்மையான விடயம்? வமா அதராக மல் ஹாக்கா. நபியே, ஹாக்கானா என்னன்னு தெரியுமா? ஹாக்காண்டா கியாமத்துடைய பேர். வாக்கிஆ, தாம்மா, சாஹா, ஹாக்கா, அல் காரிஆ. நாம் எல்லாம் ஹஜ்ஜி செய்யற நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய. இரண்டாவது, கியாமத்துடைய நாளையில எங்கட வலது கையில ஏடு கிடைச்சிரும் ஹஜ்ஜுடைய பரக்கத்தால். எங்கட வலது கையில ஏடு கிடைச்சிரும் ஹஜ்ஜுடைய பரக்கத்தால். இந்த சூரல் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் இதெல்லாம். அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா كذبت ثمود وعاد بالقارعة. உலகத்துல வாழ்ந்த, அதுவும் இந்த அரபு நாடுடைய கிழக்கிலும் மேற்கிலும் வாழ்ந்த 2 கபீலாக்கள் தான் ஆது சமூத். இவங்களுக்கு தெரியும் அது. இந்த ஆதும் சமூதும் அல்லாஹ்வை பொய்ப்பித்தார். கذبت கذبت, பொய்ப்பித்தார்கள். இந்த ஆத் என்ற கூட்டம் சமூத் என்ற கூட்டம் லேசான கூட்டம் இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது அமெரிக்காவையும் பிரான்ஸையும் லண்டனையும் தான் பெரியவங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல ஆத் சமூத் பெரியவங்க, பலமானவங்க, பெரிய கபீலா. இவங்க வாழ்ந்தது சமூத் ஹிஜ்ர்ல, ஆத் அஹ்காஃப்ல. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف كذب أصحاب الحجر المرسلين. ثمود ஹிஜ்ர் ல, ஆத் அஹ்காஃப் ல, பெரிய கபீலா. ஆனா அவங்கள்ட்ட தக்வா இல்ல, ஈமான் இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? என்ன செஞ்சேன்னு எங்களை பயத்தாட்டுறதுக்கு அல்லாஹ் சொல்லித்தார. உலகத்துல நாங்க நினைக்கப்பட சூப்பர் பவர்ல இருக்கான் என்று அல்லாஹ் நிரந்தரமா வச்சிருப்பானா?
நீ சூப்பர் பவர்ல இருந்தாலும் சரி, ஈமான் இல்லைன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை அல்லாஹ் அழிப்பான். فَأَمَّا ثَمُودُ فَأُهْلِكُوا بِالطَّاغِيَةِ فَأَمَّا ثَمُودُ فَأُهْلِكُوا بِالطَّاغِيَةِ சமூதை அல்லாஹ் அழித்தான் ஒரு சத்தத்தால. தாகியா ஒரு சத்தம். فَكَانُوا كَهَشِيمِ الْمُحْتَضِرِ அல்லாஹ்வுடைய அஸாப கண்ட கூட்டம் தான் சமூத். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ ஆத் அல்லாஹ் சர்சர் என்ற காற்றால் அழித்தார். என்ன காத்து? சர்சர் என்ற காத்து குளிரான காத்து ஒன்று. ரெண்டாவது சத்தம். காத்துக்கு ஒரு சத்தமும் இருந்துச்சு, குளிரும் இருந்துச்சு. முழு பேர காதும் அடிச்சிட்டு. சும்மா அல்லாஹ் வேதனை செய்யல அவங்கள. سخرها عليهم 7 ليال و8 أيام 7 பகல்களும் 8 ராவும் காத்தடிச்சிச்சு. எத்தனை நாள்? 7 பகலும் 8 ராவ். 2 வருஷத்துக்கு முந்தைய ஹஜ்ஜில அந்த கிளாக் டவர்லாம் இருந்தது. இந்த அசருக்கு போறோம், நான் ஹரத்தை பார்த்து திக்ர் செஞ்சிட்டு இருக்கோம். அடிக்குது காத்து. 2 வருஷத்துக்கு முந்தானே அடிக்குது காத்து. காத்து அடிச்சா மேல கண்ணாடி உடைஞ்சிட்டேன் ரூம்ல. ஆனா கண்ணாடிய மூட பார்க்க கீழே பாக்குறோம், அதெல்லாம் நரிக்கிற எல்லாம் உடைஞ்சு உளுந்து மையத். 100,000 பேர் உடனே மவுத்தோட தவாப் செஞ்சோம். இது அடிச்ச காத்து எவ்வளவு நேரம்? அரை மணித்தியால காத்து 100,000 மையத் காபா உள்ளும் ஹரத்துள்ளும். அல்லாஹ் சொல்ற காத்து இப்ப இது எத்தனை நாள்? 7 பகலும் 8. ஷவ்வால் மாதம் புதன்கிழமை காத்து தொடங்கிச்சான். புதன்கிழமை தொடங்கின காற்று அடுத்த வியாழன் வரைக்கும் காத்தடிச்சிச்சு. ஆனா அல்லாஹ் மௌத்தாக்கல் ஒத்தரை. கடைசி நாள் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? முழு பேரை மௌத்தாக்கி போட்டு காத்து அவ்வளோ பேரை தூக்கியோட கடல்ல வீசிச்சு. சும்மா மௌத்தாக்கல் அல்லாஹ். நீங்க அவ்வளோ கொடுமை செஞ்சீங்களா? அவ்வளோத்துல அல்லாஹ்க்கு மாறு செஞ்சீங்களா? سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما தொடராக அடித்தது காத்து, தொடராக. فترى القوم فيها صرعا எப்படி கடந்தாங்கன்ற சர்ஆ முள்ளு பேருக்கு. அதுல யாரும் மீயவே இல்லை. அதுதான் சொல்றாங்க அவங்களுக்கு பாயிதான் உம்மத்துல் அரப் அல் பாயிதா, அழிஞ்ச அரபியல். இனி புதிய பிள்ளைகள் வந்துதான் மற்ற சமூகங்கள் வந்து அப்படியே அடியோடு அழிச்சிட்டாங்க. فهل ترى لهم من باقية அல்லாஹ் கேக்குறான், யாராவது மிஞ்சாங்களா அவங்கள? சரி, ஆதில யாராவது மீதமானாங்களா? அவங்களோட பவரை பத்தி பேசுறது. 7 நாள் அடிச்சு காத்து, நாங்க எப்படி பவர்ல இருந்தோம் தெரியுமா? காத்து அடிச்சா டவர் பறக்குது. அல்லாஹ்ட ஆட்சி அப்படித்தான். அல்லாஹ்க்கு முன்னால என்ன போல சொன்னாங்க, ஜெர்மன்டை தான் அந்த நாட்டுற சாமானாம், இந்த நாட்டுற சாமானாம், எந்த நாட்டுற சாமானோ ஒரு காத்துக்கு தாக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொல்ற முழு ஆதையும் முழு சமூதையும் அழிச்சோம். حصوما فطر القوم فيها سرعا كأنهم أعجاز نخل خاوية. أعجاز نخل நம்முடைய தென்னை மரத்தை புடுங்கி புடுங்கி போட்டா எப்படி? அது மாதிரி ஈச்ச மரங்களை புடுங்கி புடுங்கி போட்டா எப்படி கிடக்குமோ அது போல உயிரில்லாத உடம்புகள் கிடந்தது. உள்ளு பேர உயிரே எடுத்துட்டாங்க. அல்லாஹ்ட வல்லமைய ஹஜ்ஜில விளங்கும். ஏண்டா எங்கட வாயிலிருந்து வரப்போது என்ன வார்த்தை ஹஜ்ஜில? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக
லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லப்பைக். இவ்வளோ பெரிய ரப்ப தான் கூப்பிட்டு போறோம். லேசான ஒருத்தர் நாடி நாம ஏஹராத்த கொடுத்துட்டு போறோம்ல ஹஜ்ஜி. இவனுடைய அந்த அல்லாஹுடைய உயர்ந்த தன்மையை விளங்கொண்டான். லேசான அல்லாஹ் அல்ல. சமூத ஒரு காத்துல அளித்தார். ஆஜ் 7 நாள் பகல் 7 பகல் 8 ராவ். ஒரு ஆள் கூட மீன். நாங்க சொல்றோம் அமெரிக்கா அடிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு, ஈராக் அடிச்சு பிடிச்சிட்டான் எத்தனை நாள்ல, லிபியாவை அடிச்சு பிடிச்சிட்டான், ஈராக் அடிச்சு பிடிச்சிட்டான். அல்லாஹ் 7 நாள்ல முழு ஆதையும் அழிச்சு முடித்தார். இவ்வளோ பிரம்மாண்டமான ரப்ப தேடித்தான் நாங்க ஹஜ்ஜிக்காக வந்திருக்கோம். அல்லாஹ் முடிக்கல, திரும்ப தொடங்குறான். இது ஆது சமூத். அது போல அல்லாஹ் சொல்றான், ஆது சமூதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்தவங்க யாரு? அது போல ஃபிர்அவுன் வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், وَجَاءَ فِرْعَوْنُ وَمَنْ قَبْلَهُ. وَجَاءَ فِرْعَوْنُ. ஃபிர்அவுனும் வந்தார், அவரும் எங்களுக்கு மோசடி செஞ்சார். وَالْمُؤْتَفِكَاتُ بِالْخَاطِئَةِ. முத்தபிகாத் என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். யாரு? பலஸ்தீனு போகல தேவண்ட வாங்க கூட்டி போய் காட்டுற சத்தூம். அப்படி எல்லாம் பெரட்டி விட்டான் ஊரை. அப்படியே பெரட்டி விட்டா அண்டைக்கு கடலா இருக்குது தண்ணி. எல்லாத்துக்கும் நாங்க வேலை பார்த்தோம். அல்லாஹ் சொல்றோம், வல்முத்தஃபிகாத்தி பில்காத்தியா. இவங்க எல்லாம் செஞ்ச வேலை என்ன? அல்லாஹ் அழிக்கிறதுக்கான காரணி فَعَصَوْا رَسُولَ رَبِّهِمْ. فَعَصَوْا رَسُولَ رَبِّهِمْ. அவங்க அவங்களுக்கு வந்த தூதர்களுக்கு மாறு செய்தார். வந்த ஆதுக்கு ஒரு நபி வந்தார், சமூதுக்கு வந்தாங்க. சமூதுக்கு யார் வந்தது? சமூதுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம். இவங்க வந்து மார்க்கத்தை சொன்னாங்க. இன்றைக்கு உலமாக்கள் மார்க்கத்தை சொல்றாங்களா இல்லையா? ஏத்துக்கொள்றவங்க கூடயா மறுக்கிறவங்க கூடயா? ஸ்ரீலங்கால கொஞ்சம் பொம்பளையிலே காய்ச்சல் கூடி போராட்டம் பண்றாளுங்களா? ஊட்டரிக்க வேண்டியவள், சமூகத்தையும் தன் குடும்பத்தையும் பார்க்கிறவள் போராட்டம் பண்றாள். பொன்னுரிமை வேணுமா? லண்டன்ல தஸ்லீமா நஸ்ரீன் அறிக்கிற மாதிரி. அவள் கேட்டால் ஆம்பளைகளுக்கு 4 கல்யாணம் மாதிரி எங்களுக்கு 4 கல்யாணம் முடிக்கும். பொம்பளை நல்லா இருக்கும். பொம்பளையில் 4 கல்யாணம் முடிக்க எப்படி இருக்கும்? இப்ப ஸ்ரீலங்கா எல்லாம் முடிஞ்சு இப்ப ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் ஆர்ப்பாட்டம் படிச்சுட்டாங்களாம், கூடுதலா படிச்சுட்டாங்களாம். பெண்கள் உரிமை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் எங்கட பெண்களை. விளங்குது? அபாயாவையும் போட்டுட்டு பர்தாவையும் போட்டுட்டு கொஞ்சம் படிச்சு குர்ஆனை விளங்கணும். நீ என்னத்தை படிச்சாலும் சரி, இஸ்லாத்தை படி. முதலாவது என்னத்தை படிக்கலாம்? குர்ஆனை படி, ஹதீஸ படி, பணிவை படி. அந்தந்த காலத்துடைய தூதர்களுக்கு மாறு செய்தான். அல்லாஹ் சொல்றார், ஃபஅஸௌ ரசூல ரப்பிஹிம். அல்லாஹ் என்ன செஞ்சானாம்? فَأَخَذَهُمْ أَخْذَةً رَّابِيَةً. அல்லாஹ் கடினமான புடி ஒன்று பிடிச்சான். எங்களை அல்லாஹ் பிடிச்சிடப்பட பிடிச்சா தப்பே இல்ல. நாங்களே பார்த்தோம், அஸ்ஹாபுல் ஃபீல வச்சு பிடிச்சான் அல்லாஹ் மக்காவை. ஆத பிடிச்சான், சமூத பிடிச்சான், ஃபிரௌன பிடிச்சான், எல்லாரையும் பிடிச்சான் அல்லாஹ். சாதாரண அல்லாஹ் அல்ல அவன். فَأَخَذَهُمْ أَخْذَةً رَّابِيَةً. இப்ப இன்னொரு கூட்டத்தை சொல்றான் அல்லாஹ். 5வது கூட்டம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். இன்னா லம்மா தகல் மாஉ ஹமல்னாகும் ஃபில் ஜாரியா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இதே வேலை பார்த்தாங்க. என்ன செஞ்சோம்? தண்ணி அனுப்பினோம். தண்ணி சும்மா வரல.
வானத்தாலே வச்சு பூமியாலே வச்சு ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر. மேலாலையும் கீழாலையும் தண்ணி வந்து எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் அழிச்ச விதத்தை பாருங்க. அல்லாஹ் அஸ்ஸாபுல் ஃபீல் அழிச்ச பறவையால அபாபீலால, சமூத அழிச்ச காத்தால, ஆத அழிச்சதால, சமூத அழிச்ச சத்தத்தால, ஆத அழிச்சதால காற்றால, ஃபிரௌன் அழிச்ச மூழ்க வச்சு, இப்ப அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்து கூட்டத்தை அழிச்ச கல்லு மலையும் ஊற பெரட்டின. ரெண்டு தண்டனை அவங்களுக்கு செஞ்ச பாவம் வேறே. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை தண்ணியால தூஃபான். இப்ப ஏற்றுக்கொண்டவர்களை கப்பல்ல ஏற்றினான் அல்லாஹ். لِنَجْعَلَهَا لَكُمْ تَذْكِرَةً وَتَعِيَهَا أُذْنٌ وَاعِيَةٌ. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், இதெல்லாம் கேட்டு உபதேசம் பெறணும், பயம் கொண்டு வரணும். எங்களுக்கு வரணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய அல்லாஹ்வை தேடித்தான் நாங்க ஹஜ்ஜிக்கா வந்திருக்கோம். இவ்வளவையும் அல்லாஹ் சொல்லிட்டு, இவ்வளவு கபீலாக்களுடைய சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் எங்களை பார்த்து, சரி இன்னொன்று இருக்குது, கடைசி நாள். என்ன நாள் இருக்குது? கடைசி நாள். உதாரணமா ஒருத்தரை அழிக்கலன்னு வைங்க, ஆனா ஒட்டு மொத்தமா உலகத்தை அழிக்கிற ஒரு நாள் இருக்குது. فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ. ஒரே தடவையில சூர் ஊதப்படும், உலகத்தை அழிக்க. அப்பதான் செஞ்ச ஹஜ்ஜுடைய பெருமதி விளங்கும். எப்ப விளங்கும் ஹஜ்ஜுடைய பெருமதி? நாங்க முஸ்லிமா வாழ்ந்ததுடைய பெருமதி விளங்கும். அப்பதான் தாடி வச்சதுடைய பெருமதி விளங்கும், அபாயா போட்டதுடைய பெருமதி விளங்கும், குர்ஆன் ஓதினத்துடைய. இப்ப எல்லாம் கணக்கில்ல குர்ஆன் என்ன ஹதீஸ் என்ன, அது கணக்கு இல்லையே. فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியையும் மலையையும் ஒன்றாக்கிடுவோம். ஒன்றுமில்ல உலகத்தில். وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً. அப்ப பூமியையும் மலையையும், மழை இல்ல இந்த இடத்துல, எங்கெங்கெல்லாம் மழை இருக்குதோ முழுதையும் அல்லாஹ் கிளப்பிடுவான். இந்த நாளை எதிர்பார்த்தா நாங்க உலகத்துல வாழ்றோம். இல்லாட்டி நாங்க முஸ்லிமா வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5 நேரம் தொழணுமா, நாங்க சதகா கொடுக்கணுமா, ஜகாத் கொடுக்கணுமா, தேவையில்லை எங்களுக்கு. இந்த கடைசி நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ்வை போய் அடையணும் நாங்க. இது வார ஒவ்வொரு ஹாஜியும் இதை விளங்கும். இதை விளங்கினாத்தான் ஹஜ் ஒழுங்கா செய்வார். இல்லாட்டி அவன் ஹஜ்ஜி சாப்பாட்டுக்கு, ஹஜ்ஜி இடியப்பம், ஹஜ் மினாலே கருவாடு தருவீங்களா? சாப்பிட வந்தோம் மாதிரி 5 லட்சத்தை போட்டு கருவாட்டை வாங்கி தின்னே வாப்பா ஸ்ரீலங்கால. பாப்பீங்க, நீங்க மினால பாப்பீங்க, இதெல்லாம் பாப்பீங்க. எவ்வளவு கொதரத்து இருந்துச்சு. பக்குவம் இல்லாம பயம். அண்டையொத்த யாரோ சொன்னா 15 நாள் ஹஜ் செஞ்சா போதுமா? 15 நாள் வந்தா, 15 நாள் ஹஜ்ஜிக்கு வந்தா பிரச்சனை இதான், படிக்காம வா. ஒன்றும் படிக்கிறல்ல, சும்மா வந்து இறங்குற ஹஜ்ஜிக்கு மினா முஸ்தலிஃபா அரஃபான் என்னன்னு தெரியா, பேபே சும்மா அவனோட சண்டை இவனோட சண்டை. ஏன் 30-40 நாள்? ஆரம்ப காலங்கள் 6 மாத பிரயாணம் ஹஜ். ஒவ்வொரு நாளும் பயான் பண்ணி தான் கூட்டிட்டு வரைஞ்சு அவங்கள. ஹஜ் ஒன்று செய்யக்கூட அது அப்படி கம்ப்ளீட்டான ஹஜ்ஜா இருக்கு. ஒரு மாசமா இப்ப ஷார்ட் ஹஜ்ஜா போயிட்டு 10 நாள் 7 நாள் ஹஜ் எல்லாம் பிளைட்ல இறங்குற, வினாக்கு வார, இந்த மோசமா சுத்தி பாக்குற, அப்படியே தூசியும் படப்படாங்க, ஏசியில இருந்துடணும். அப்படியே அரபா முடிச்சாச்சு, கல் அரிச்சாச்சு, கல்லை கொடுத்து போட்டு சரி குர்பானு கொடுத்துட்டு ஆக்கள் மாறியாச்சு. அந்த ஹஜ் நீங்க செய்யறதா இருந்தா உங்களுக்கு அவ்வளவு தக்குவா தேவை. கல்புல தக்குவாவுடன் ஹஜ் செய்யும்.
அல்லாஹ் சொல்றான் ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா ஃபயௌமஇதி வகஅத்தில் வாகிஆ. அன்றைய நாள்தான் இந்த கியாமத் வரும். அந்த நாள் தான் எப்ப என்ன வரும்? இந்த சூரூதோட இஸ்ராஃபீல், இந்த பூமி இந்த மலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக மாறிடணும். இது பூமியுடைய நிலைமை. கியாமத் வந்து கியாமத் வந்தா எங்களுக்கு சந்தோஷமா கவலையா? முஸ்லிம்களுக்கு சந்தோஷமா கவலையா? நாங்க தொழுவைக்கு நன்மையை பார்க்கல, இன்னும் அல்லாஹ் பார்க்கலாமே. அதுக்கு மௌத் வரை நல்லவனா வாழும். ஹஜ்ஜி போறோம் என்ன மாத்திக்கொள்ளும். பழைய ரூட்டுக்கு போய்த்திடப்படாது. கூட்டாளிய மாத்தணும். கூட்டாளிமாருக்கு பயான் பண்ணணும்னா நான் ஒரு உண்மையான தாயியாக ஸ்ரீலங்கால போய் இறங்கும். என் குடும்பத்துக்கு உண்மையான ஹஜ் செஞ்சு வந்திருக்கிறேன். நான் என் குடும்பத்தை நான் மாத்தணும். மாத்திரண்டா என்ன? இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறேன், மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். இதுதான் ஹஜ். இதுதான் ஹஜ். இங்க இருந்துட்டு சாமான தூக்கிட்டு போறதுக்கு பேர் ஹஜ் இல்ல. நல்லா விலையை கொள்ளும். அது ஸ்ரீலங்கா கொழும்புல 10,000 ரூபாய் கொடுத்தா சாமான எல்லா ஐச்சங்களும் வீ கொழும்புல. அஜ்வாலும் தெரியும். ஜம்சம் தண்ணி விற்காம கொழும்புல. பயப்பட தேவை. ஹஜ்ஜ செஞ்சுட்டு போடும் இன்ஷா அல்லாஹ். ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜ படிச்சு ஹஜ்ஜ விளங்கி மனச மாத்தி என்ன திருத்தி சரி கியாமத் நடந்தா என்ன நடக்கும்? இந்த வானம் பொழக்குமா? மலை பூமி அது வெடிச்சு உண்டாறது வேற. இது பூமியுடைய நிலைமை. வானம் وانشقت السماء فهي يومئذ واهية. வானம் வெடிக்கும். إذا السماء انشقت إذا السماء انفطرت. வானம் வெடிச்சு என்ன செய்யும்? வானத்துக்கு ஓரங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த கூரை வெடிச்சு கூரை நடுவால வெடிச்சு உளுந்து இந்த ஓரம் மட்டும் இருக்கும். வானத்துடைய நடுவெல்லாம் வெடிச்சிருமா? எந்த விஞ்ஞான புத்தகத்திலே இல்ல, குர்ஆன்ல இருக்கு. وَانشَقَّتِ السَّمَاءُ فَهِيَ يَوْمَئِذٍ وَاهِيَةٌ. அப்ப வானத்துல இந்த மலக்குகள் எங்க இருப்பாங்க? வானத்துல யார் இருக்காங்க? இப்ப நபி அவங்க சொன்னாங்க அத்தத்தி ஸமா, வானம் சத்தம் போடுதா. وَحُقَّ لَهَا أَن تَيِطَّ, வானம் சத்தம் போடுறது வானத்துக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன்? وَمَا فِيهَا مَوْضِعُ أَرْبَعِ أَصَابِعٍ. இந்த 4 விரல் வைக்கிற இடம் வானத்துல இருந்தா ஒரு மலக்கு சுஜூதில் இருப்பாராம் அந்த இடத்துல. அவ்வளோ மலக்குகள் இருக்காங்க வானத்துல. வானம் வெடிச்சோனே மலக்குகள் எங்க போவாங்க? وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا. அப்படியே ஓரங்கள்ல நிற்பாங்களா மலக்குகள். எனத்துக்கு யௌம தனாது, எங்களை கூப்பிட்டு எடுக்கிறது. ஓடுவோமே, மனுஷருக்கு எழுப்பினா ஓடுற எல்லாரும் ஓட கூப்பிட்டு எடுப்பாங்க. வாங்க வாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த பயங்கர நாள்ல இருந்து பாதுகாப்பு அடையத்தான் நாங்க இஸ்லாத்தை பின்பற்றோம். யௌமு தனாதுன்னா என்ன? கூப்பிடுற நாள். யௌம யஸ்மஊன ஸைஹத பில் ஹக். சத்தம் கேட்குமா? இஸ்ராஃபீலுடைய சத்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரா வச்சு இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முந்தி இறங்கி இன்றைக்கு நேற்று இறங்கினது இல்லை. நாங்க படிக்காத எங்கட குத்தம், படிக்காத எங்கட குத்தம். இதெல்லாம் விளங்கி சகோதரர்களே வாழ்க்கையை மாத்திக்கொள்ளும். وَالْمَلَكُ عَلَى أَرْجَائِهَا وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குமே, அல்லாஹ்வுடைய அர்ஷ 8 மலக்குகள் சுமந்திருப்பாங்களாம் அந்த நாள். இன்னொரு தஃப்சீல் எழுதுறாங்க 8 சஃப்புகள் இருக்குமா மலக்குகளுடைய. எத்தனை சஃப்? இப்ப 4 பேர் தான் சுமந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாள் வந்தா 8 சஃப்ல மலக்குகள் அல்லாஹ்வுடைய அர்ஷ
وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. சரி, எல்லாம் முடிஞ்சா சப்ஜெக்ட் வர அல்லாஹ். இதெல்லாம் நடந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட சப்ஜெக்ட் இருக்குது. என்ன சப்ஜெக்ட்? يَوْمَئِذٍ تُعْرَضُونَ. அந்த நாள்ல தான் உங்களை கொண்டு வரப்படும். இப்ப இந்த வானம் வெடிச்சது, பூமி பொளந்தது, இது சப்ஜெக்ட் இல்ல. எங்களை இப்ப இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் கட்டி வச்சு எனக்கு எது வந்தாரங்க? பிளைட் இறங்கினது போல எங்க கூட்டிட்டு வராங்க? எமிகிரேஷன். அந்த போலில வச்சு என்னத்துக்கு? எங்களை கூட்டிட்டு வராங்க. இவ்வளோ பெரிய கியாமத் எனத்துக்கு கண்டா எங்களை விசாரிக்க, அவ்வளவுதான். நாங்க நினைக்கப்படாது, நாங்க பேசுற வார்த்தை சும்மா முடிஞ்சிரும், நாங்க செய்யற செயல்கள் எல்லாம் முடிஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கும். ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. ஒரு சொல் வாயால வெளி வந்தாலும் யார்கிட்ட போய் தரும்? கவனமா இருக்கும். வாழ்க்கை விளையாடப்படாது. வாழ்க்கை விளையாட்டுக்கு தரல. அல்லாஹ் கொண்டு நிறுத்தாட்டுவான். அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணும் போய். அதுதான் மகாமுர் ரப் என்று சொல்ற. அதுக்கு தான் மகாமுர் ரப். அல்லாஹ்க்கு முன்னால நின்று பாப்பானாம். வலது பக்கம் பாப்பானாம் நரகம், இடது பக்கம் பார்த்தா நரகம், பின்னுக்கு நரகம். முன்னால் அல்லாஹ் அரிப்பான், பேச தொடங்குவானாம் அல்லாஹ். தனித்தனி ஒவ்வொருத்தர தண்ணி விடுங்களேன். இரும்புறாளே கொஞ்சம். நானே எவ்வளவு கத்துறேன், இரும்பல் வருது இல்லை. ஐஸ் தண்ணியை குடிக்கவா நான் சொன்ன இதுதான். உங்களுக்கு மதீனாவுக்கு போன இன்னும் சிக்கலாய். செல்லு கேளுங்க கொஞ்சம். ஐஸ குடிக்கிறாங்க தயவு செய்து. மதீனாவுக்கு போனீங்கன்னா இன்னும் சிக்கலாகும். ஹஜ் இன்னும் சிக்கலாகும். கொஞ்சம் மிச்சம் கண்ட்ரோல் அடிக்கணும் ஹஜ்ஜில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் வந்தோம். ஒவ்வொருத்தரா இமிகிரேஷன்ல செக் பண்ணணும் இல்லையா? 10 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வர போறான், 20 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வர போறான். சரி, 20 லட்சம் பேர் வந்துட்டீங்கன்னு கேட்டை ஓபன் பண்ண போறானா? எல்லாரும் போங்க இமிகிரேஷனால. ஒவ்வொருத்தரா என்ன அல்லாஹ் விசாரிப்பான், இவரை விசாரிப்பான், அவரை விசாரிப்பான், ஹஜ் லீடரை விசாரிப்பான், ஹஜ் ஹஸரத்தை விசாரிப்பான், ஹஜ் செஞ்ச ஒவ்வொருத்தரை விசாரிப்பான். என்ன நோக்கத்தை செஞ்சா எல்லாம்? يَوْمَئِذٍ تُعْرَضُونَ. எல்லாரையும் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கக்கூடிய நாள் அல்லாஹ் சொல்றான், லா தக்ஃபா மின்கும் காஃபியா. எதுவுமே மறையாது. லா தக்ஃபா மின்கும் காஃபியா. ஒன்றும் மறையாது, முழுதும் வெளியவர். நம்முடைய என்ன நோக்கம், உள்ளம். அல்லாஹ் சொல்றான், وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَبِجْهَرُوا بِهِ. நீ ரகசியமா பேசுங்க, பரகசியமா பேசுங்க, எனக்கு தெரியும் அதெல்லாம். لَا تَخْفَى مِنْكُمْ خَافِيَةٌ. எதுவுமே மறையாது. அல்லாஹ் தான் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கும். இந்த சூறாக்களை விளங்கி நாங்கள் உலகத்துல வாழும். எல்லாமே வெளியே வந்துடும். செஞ்ச அமல், செஞ்ச பாவம், நாங்க செஞ்ச வியாபாரம். எவ்வளவு மறைச்சு வாழ்றோமே, எவ்வளவு மறைஞ்சு வாழ்றோம். மத்தவனுக்கு தெரியப்படாண்டு எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். நாங்க எங்களோட ரகசியம் எவ்வளோ இருக்கு. மனைவி கூட தெரியாதல்ல, ஒத்தருக்கும் தெரியாத ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாம் வெளியே வந்து யௌம துபுல ஸராயிர் فما له من قوة ولا ناصر. இந்த நாள் அல்லாஹ் சொல்றான், உங்களை ரெண்டா பிரிப்பேன். எத்தனையா பிரிப்பேன்? 2 குரூப்பா பிரிப்பேன். சிலருடைய ஏடுகள் இருக்குது, அமல் செஞ்ச ஏடுகளை வலது கையில தருவேன். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. சிலர்களுடைய ஏடுகளை வலது கையில தருவேன். அமலை வச்சு தான் கிடைக்கும். எதை வச்சு கிடைக்கும்? அதனால ஹஜ்ஜில இஹ்லாஸ் முக்கியம். என்ன நடந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், யா அல்லாஹ் ஒன்ன நாடி வந்திருக்கிறேன் நான். நாங்க வாயால தேவையானதெல்லாம் பேசிடப்படாது.
உலமாக்கள் இஹ்ராம் கட்டினாங்கண்டா பொட்டில் அடைச்ச பாம்பு மாதிரி இருப்பாங்களா. சொல்லுவாங்களா, இஹ்ராத்தை கட்டிட்டேன், கஃபனை கட்டிட்டேன் உடம்புல, நான் இனி மையித், விரும்பினதெல்லாம் நான் பேச மாட்டேன், விரும்பினதெல்லாம் நாங்க பேசமா கூடாது. இஹ்ராம் கட்டியாச்சு உடம்புல, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினோமா அவ்வளவு பக்குவம் பேணுதலோட ஹஜ் செய்யும். வலது கையில ஏடு கிடைக்கணும் யா அல்லாஹ்னு துஆ கேட்கும். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ அல்லாஹ் சொல்றான், யார வலது கையில ஏடு கிடைத்ததோ அவர் சொல்லுவாராம், فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, ஏண்ட ஏட கொஞ்சம் வாசிப்பார். பெருமடிக்கிற ஸ்காலர்ஷிப் நாள் பிள்ளைல ஸ்காலர்ஷிப் வாபமான அறத்துல துவா செய்ய சரியில் அனுப்பிக்காங்க. துவா செய்யாத பிள்ளை ஸ்காலர்ஷிப் உம்மாக்கு பெருமை. ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆன வாப்பாக்கு பெருமை, உம்மாக்கு பெருமையா? உம்மா மாற எக்ஸாம் தானே ஸ்காலர்ஷிப். நான் எப்படி படிப்பிச்சீங்க நான் பாருங்க, என் பிள்ளை நல்ல விஷயம், நல்லா படிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வலது கையில ஏடு கிடைக்கிற வேலையை பாரு. காட்டுவான் பார், எந்த கிதாபு வாசிச்சுப்பார், எந்த ஏட்ட ஹாவும் என்றதை வாசிச்சுப்பார். ஏன் உலகத்துல வாழ கொள்ள நான் இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, உலகத்துல வாழ கொள்ள கேள்வி கணக்கெல்லாம் இருக்குது நினைச்சு வாழ்ந்தேன். எப்படி பிசினஸ்ல முன்னேற்றவர்கிட்ட சொன்னா, நல்லா படிச்சவர்கிட்ட கேட்டா, டாக்டர்கிட்ட கேட்டா எப்படி வாப்பா, நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அதான் இப்படி வந்தோம், நாங்க செஞ்ச பிசினஸ் அதான் இப்படி இருக்கிறோம் சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி கியாமத்துல வலது கையில ஏட்டு எடுத்துட்டு சொல்லுவாங்களாம், நாங்க உலகத்திலே இந்த கியாமத்துல எங்களுக்கு தெரியும், நினைச்சு நினைச்சு வாழ்ந்தோம். இன்னி ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية. அல்லாஹ் சொல்றான், அவர் விரும்பின வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். என்ன வாழ்க்கை? விரும்பிய வாழ்க்கை. ஈஷத்திர் ராதியா, என்ன வாழ்க்கை விருப்பமோ அந்த வாழ்க்கை. வலது கையில ஏடு கிடைச்சிட்டு فهو في عيشة راضية في جنة عالية, உயர்ந்த சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான், சின்ன சின்ன சொர்க்கம் இல்ல, ஆலியா. في جنة عالية قطوفها دانية, குதூஃப் பழங்கள் எல்லாம் கிட்ட வந்துரும். இப்ப எங்களை கவனிச்ச மலக்குகள் சொல்லுவாங்களாம், كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. உலகத்தில் ஐயாமுல் காலியான உலகம், உலகத்தை ஹராத்த திங்கல்ல நீங்க. வெண்டைய கொஞ்சம் பேர் அவனுக்கு ஹலாலும் இல்ல ஹராமும் இல்ல, எல்லாம் அவனுக்கு ஏழுமா இல்லையா? நோன்பு காலம் வந்து நாங்க திங்குற இல்லையே, நோன்பு காலம் வந்து நாங்க சாப்பிட மாட்டோம். எவ்வளவு பொறுமை! உலகத்தை தொழுவ நேரம் இபாதத். நீங்க உலகத்தை அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, இன்றைக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, மலக்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு இன்றைக்கு குடிக்கலுமா? சாராயம் குடிக்கலுமா? தடை. பண்டிகரை சாப்பிட இயலுமா? தடை. எவ்வளவு பக்குவமா பேணுதலாக உலகத்துல வாழும். ஒரு ரூபா ஹராம் உடம்புல போய் திறப்படும். ஒரு ரூபா ஹராம் போனா மத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்கிறதோ அந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகள் சொல்லுவாங்களாம், உலகத்தை நீங்க கஷ்டப்பட்டீங்க, இன்றைக்கு சாப்பிடுங்க. குலு வஷ்ரபு ஹனீஅன், ஹனீஅன் சந்தோஷமா. ஏன்? பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, அய்யாமுல் காலியாண்டா உலகத்துல கஷ்டப்பட்டீங்க. ஹஜ்ஜன்றது லேசா கஷ்டமா? கஷ்டம். எவ்வளோ சோதனைகள் பொறுக்கணும். அத்தர் பூசேலாது, மனம் பூசேலாது, தெச்சோடு கொடுக்கேலாது, வெள்ள 2 துண்டோட இருக்கணும், வெயிலா இருக்கும். ஏசி இருந்தா பரவாயில்ல,
டாய்லெட் சிக்கல், இருக்கிறவங்க எத்தனாயிரம் சிக்கல், இப்ப எல்லாம் பிடிக்காது எல்லாருக்கும். நாம வீட்டுல பழகினது வேற, நல்ல வசதியோட. இப்ப மக்கால இருந்து போக வசதி குறையும். மதீனா இதோட கொஞ்சம் குறைய இருக்கும். தனியர் தூங்கினாக்கிற 4 பேரை தூங்க வரும். அப்படியே மதீனா முடிஞ்சு அசீசியா வரக்கூட அதெல்லாம் அடக்கி இருப்பாது. அசீசியா முடிஞ்சு மினா பரவாயில்லை, கொஞ்சம் அரபா அதுவும் பரவாயில்லை, முஸ்தலிஃபா ஆகட்டும் ஆகட்டும். கோவம் வாராக்களுக்கு தண்ணியை ஊத்திட்டே இருக்கும் தலையில கொஞ்சம் கொஞ்சம். பெருநாளண்டைக்கு கோவம் தான் வரும். கோவம் வாராக்களுக்கு தான் பெரிய கஷ்டம், சமாளிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா வெயில் தானே, வெயில் வேற, உடம்பு சொரியும். வேண்டா குளிர் காலத்து ஹஜ்ஜு வந்திருந்தா காட்டாது. வெயிலுக்கு கோவக்காரனு கோவம் வாரு தெரியுதானே. எல்லா கஷ்டத்தையும் பல்ல கடிச்சு பொறுமையா இருக்கும், பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் இதுக்கு தான் சொர்க்க தருவான். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. சரி, இது ஒரு கூட்டம். இதுல அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் ஆக்கிரணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் கஷ்டப்படுறது, ஹஜ்ஜி செய்யறது, சகோதரர்களே குர்ஆன் ஓதுறது, பிள்ளைகளை ஆபீஸ் ஆக்குறது, இந்த பயான் கேட்கறது, நாங்க பயான் பண்றது, மௌலவி ஆகுறது, எல்லாம் இதுக்குதான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு எந்த ஹத்து மத்தும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சட்ட திட்டம் எல்லாம் இல்ல, ஹலால் ஹராம் இல்ல, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ, அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுமாம் எந்த கையில? இடது கையில, முதுகுக்கு பின்னால் கொடுத்தா முடிச்சு. சொல்லுவாராம், فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَا, இந்த ஏடு ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. லம் ஊத கிதாபியா, ஏன்? வலம் அத்ரி மா ஹிசாபியா. உலகத்துல வாழ போல இப்படி எல்லாம் கேள்வி கணக்கு இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் பேரு தெரியும், உண்மையா தெரியும். அவன் வாழ்ற வாழ்க்கை வேற, பிஸி லைஃப். ஒரு பயம் கேட்கல. ஜும்மாவெல்லாம் சுருக்க செலுத்தாண்டே பள்ளிகள்ல, தெரியுமா உங்களுக்கு? 15 நிமிஷம் ஜும்மா கொழும்புல பள்ளி, 20 நிமிஷத்துக்கு மேல ஜும்மா சரி வராது. 15 நிமிஷம் என்ன ஜும்மா ஓது, அந்த செலவா தோதி ஆமீங்க கூட ஜும்மா முடிஞ்சது. நல்ல விஷயம் பூந்தா தானே யோசிப்பா முதல்ல மண்டேல. இப்ப நீங்க அஜிக்கு வர போய் இவ்வளவு பெரிய சூறாவை கேட்டுட்டு இருக்கீங்க, இருப்பீங்களா? அல்லான்னு ஓடிவீங்க எப்படியோ. என்னவோ இருக்கோடு இப்ப இருக்காது விட மாட்டானு. மீனா முஸ்தலிஃபால அப்படி இஹ்ராத்தோட குந்தே போகணும், அது இதோட பெரிய சூறாவெல்லாம் போகும். அல்லாஹ் அப்படித்தான் செலாக்கள் அல்லாஹ் நல்ல வழிக்கு எடுக்கிறதுக்கு இப்படி உட்கார வச்சு கொடுக்குறான். அல்லாஹ் கேளுங்க, ஈசான்ட்ட தப்சீர் தொடங்கினோம் நாங்க. 100-150 பேர் வந்தார் தர்கா டவுன்ல. அப்படியே கழுத கரைஞ்சி கட்டரம்பா மாறிச்சாமண்டு அப்படியே குறைஞ்சி 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 பொறுக்கணுமே படிக்க. இப்ப மௌலை மாதிரி 8 வருஷம் ஓதுறண்டா லேசா உட்கார்ந்து படிச்சு ஓதி அப்பதான் விளங்கும் கியாமத். சொல்லுவாராம், வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா. காதியா முதல் மவுத் வந்த மாதிரி அப்படியே மண்ணோட மண்ணா போயிருந்த. ஏன் எழுப்பினா அல்லாஹ் திரும்ப எங்களை? யோசிப்பாங்களா? யா லைத்தஹா கானத்தில் காதியா. காதியான்னா முதல் மவுத். இப்ப ஹயாத் மவுத்தன் வருது இல்லையா? அப்படி மவுத்தோட மவுத்தா போனா கதை முடிச்சு, எழுப்பாட்டுவானே. யா லைத்தஹா கானத்தில் காதியா. சொல்லுவாங்களாம், மா அக்னா அன்னி மாலியா, என் காசு பிரயோஜனம் தரலையே. மாலியா கோடிக்கணக்கு காசி, சொத்து செல்வம். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. பெரிய பெரிய ஜனாதிபதியா, அரசியல்வாதியா, காலையில தொடங்கி மக்ரிப் வரை கத்துற அரசியலுக்கா. பாருங்க, அரசியல் பைத்தியம் முடிச்சவன பாருங்க, எத்தனை மணித்தியாலும் கத்துவான். அத பேயம் பிளாப்பல பாக்குற மாதிரி கொஞ்சம் பேர் கேட்டுட்டே இருப்பான். ஜும்மா 1 மணித்தியாலும் ஓதிடப்படாது.
பயான் 3/4 மணித்தியாலும் அது சரி வரா போற ரெஸ்டிய மாத்து அசரத்தை மாத்து 2 அவர் பேசுறான். மக்ரிபுக்கு தொடங்கி 12 மணி வரை கதைக்கா மாறி மாறி அதைத்தான் அரைக்கான் கேட்டுட்டு இருக்கான் போய். அல்லாஹ் சொல்றான் இந்த ஆட்சியாளன் சொல்லுவானாம் ஹலக அன்னி சுல்தானியா என்ற ஆட்சியில அழிஞ்சிட்டே. அந்நியமிக்க சகோதரர்களை விஷயத்தை விளங்குங்க விளங்கெடுங்க. எல்லாமே பொய், ஆட்சி பொய், பணம் பொய். ஹலக அன்னி சுல்தானியா. இந்த நேரம் தான் சொர்க்கவாதிகளுக்கு மலக்குகள் சொன்னாங்களா சாப்பிடுங்க குடிங்க. அதே மாதிரி அதாபுடைய மலக்குகள் சொல்லுவாங்களாம் புடிங்க புடிஞ்சு விலங்கு போடுங்க. ஹில்லுண்டா கழுத்துக்கு போடுற விலங்கு, கைக்கு போடுறது கைதுங்கிறது. புடிச்சு விலங்க போடுங்க, சங்கிலிய போடுங்க ஆளு என்னத்துக்கு. சும்மல் ஜஹீம ஸல்லூ கொண்டு போய் நரகத்துல வீசுங்க. ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. ஒரு சங்கிலி இருக்குது, ஒரு வட்டம் 70 முழம். கப்பல் நிறுத்தாட்ட சங்கிலியே காண மாட்டீங்க. இப்படி நங்கூரம் போடுறது ஏண்டா நரகவாதி அவ்வளோ பெரிய ஆள், உசும்பிடப்படா கட்டுறது. சகோதரர்களே, உலகத்துல கொஞ்சம் தௌபா செஞ்சு திருந்தி நல்லவங்கடா வாழ பார்ப்போம். சும்மா கொஞ்ச நாள் இன்பம் என்றது ஹராத்த செய்ய போய் திறப்படாது. கொஞ்ச நாள் வாழ்க்கை 50 எத்தனை பேர் வாழ்ந்து தூக்கி எறிஞ்ச துணியா இது. எத்தனை பேர் போயிட்டாங்க கபருக்கு. உங்களோட கூட்டாளி மாதிரி எவ்வளவு பேர் கபருக்கு போயிட்டாங்க யோசிச்சு பாரு. அல்லாஹ் எங்களுக்கு வாழ வச்சிருக்கான். ஏன்? பூர்த்தியான முஸ்லிமா இந்த பூமியில வாழும். ஹஜ்ஜி செய்யற அதுக்குத்தான். ஸ்ரீலங்கால இந்த ஹஜ்ஜிக்கு வர 3000 பேர் இப்படி திருந்தி போனாங்கண்டா ஸ்ரீலங்கா எப்படி மாறும்? அந்த ஹஜ் செய்யும். நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு போனா யார் யாருக்கெல்லாம் துவா செய்யறனோ அவங்க எல்லார பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிற ஹஜ்ஜ நான் செஞ்சுட்டு போவோம். அந்த லெவல்ல நான் மாறும். எனக்கு காசு பெருசு இல்ல, எனக்கு அரசியல் பெருசு அல்ல, எனக்கு பெருசு இஸ்லாம். எனக்கு பெருசு இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான் 70 மூலமாம் சங்கிலியுடைய. அல்லாஹ் காரணம் சொல்றான் ஏன் இந்த நரகம். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். அல்லாஹ்வை நம்பல. என்ன செய்யல? நாம நம்புவோமா? இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி நாங்க ஈமான் கொள்ளோம். யா அல்லாஹ் ஈமான புதுப்பிக்கும். நாங்க ரூம்ல 4 பேர் 3 பேர் அடிக்கடி ஈமான பத்தி சாப்பாட்டை பத்தி பேசுறோம், ஹஜ்ஜ பத்தி பேசுறோம், பஸ்ஸ பத்தி பேசுறோம், தாயிஃப பத்தி பேசுறோம். அதோட சேர்த்து நாங்க ஈமான பத்தி பேசுறோம். தால நூமினு ஸா கூப்பிடுவாங்க, ஈமான் கொள்ளுவோம். அல்லாஹ் பத்தி ரசூல பத்தி பாருங்க. அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு இன்பம் தந்திருக்கிறார். அல்லாஹ்வை நம்ம ஒரு ஆள் பேசும். அல்லாஹ் சொல்ற காரணம் இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். இரண்டாவது வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிற அவ்வளவு உயர்ந்தாகும். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, மனைவிய பார்த்து ஈமான் கொள்ளும் அரவாசி மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு. நீங்க போவீங்க ரோட்ல, நீ யோசிக்கலாம், கொஞ்சம் பேர் செல்லியே வச்சிருவான், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொடுத்து முடிக்கலாம். அவன் ஆபரிய கஞ்சன அதான் அவன் சொல்றான். அப்படி நீங்க மாத்துங்க, 50 ரியால மாத்துங்க, கொடுங்க 1 ரியால. ஒரு வயசால டீ ஒண்ணு வாங்கி கொடுங்க. எத்தனை மிஸ்கின் இருக்கு. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் தந்திருக்கிறான். கொற்றான் கீழே கொண்டு போய் மிஞ்சிய சாப்பாடு போய் பாருங்க. ஹரத்துல் ஒரு ரொட்டியும் ஒரு சீஸோடையும் ராவ் சாப்பாடு முடிச்சு. ஒரு ரொட்டி ஒரு சீஸ். நேத்ராவ் நான் நிக்கிறேன், சஃப்ல இருக்கிறேன். 17 2 உடைச்சாங்க, பழைய ரொட்டி 2 கொண்டு வந்து வச்சாங்க, சாப்பிடுறாங்க. அவ்வளவுதான் சாப்பாடு. மிஸ்ர்
எங்களுக்கு எப்படி சாப்பாடு கொட்டுறான் அள்ளி கொட்டோங்களே வவுறு 10 எங்களுக்கு கொடுங்க. மிஸ்கீனுக்கு அல்லாஹ் தந்தத மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது அவ்வளவு உயர்ந்த அமல். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு கொடுக்க வசதி இல்லையா, மத்தாளுக்கு தூண்டு குடுறா. மிஸ்கீனுக்கு கொடு, உன்ட சல்லி இருக்குதானே, உன்ட பணம் இருக்குதா, டீய வாங்கி கொடு. ரோட்ல வாராரு, கஷ்டப்படுறாரு ஒரு வயசாளி, வாங்கி கொடு ஒரு டீய. சந்தோஷம் வரும் மனசு. இரண்டாவது அமல் அல்லாஹ் சொல்றான், நீ மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டல்லையே நீ. அல்லாஹ் சொல்றான் மூணாவது, فَلَيْسَ لَهُ الْيَوْمَ هَاهُنَا حَمِيمٌ. இங்க உனக்கு ஒரு கூட்டாளியும் இல்லை. ஹமீம் என்ற அந்த இடத்துல உனக்கு கஷ்டம் வந்தா அவனுக்கு கஷ்டம் வரும், அவன் தான் கூட்டாளி. ஹமீம் என்ற அதுதான். எந்த கூட்டாளியும் இல்லை உனக்கு. وَلَا طَعَامٌ إِلَّا مِنْ غِسْلِينَ. உன்னுடைய சாப்பாட்டுடைய பேர் கிஸ்லீன், நரகத்துடைய சாப்பாடு. கிஸ்லீன், வரி', ஜக்கூம், எத்தனையோ சாப்பாடுகள் இருக்கு நரகத்தில். அல்லாஹ் சொல்றான், லா يأكله إلا الخاطئون. பாவிகளை தவிர வேற யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. சகோதரர்களே சகோதரிகளே, எந்த கூட்டத்துல சேர்றது? நாங்க முடிவெடுப்போம். வலது கையில ஏடு கிடைக்கிற கூட்டத்துல சேர்றதா, இடது கையில ஏடு கிடைக்கிற கூட்டத்துல சேர்றதா? உலகத்துல கஷ்டப்பட்டமா, முயற்சி செய்தமா, அமல்கள் செய்தமா, தூய்மையான மப்ரூரான ஹஜ் செய்தமா, அல்லாஹ் வலது கையில ஏட்ட தருவார். இல்ல கணக்கில்லாம வாழ்ந்தோமா, உலகத்தை வாழ்றாங்களே கொஞ்சம் பேர், மிருகங்களை போல வாழ்றாங்க, சாப்பாடு தான் முக்கியம் அவங்களுக்கு உலகம் தான் முக்கியம். அப்படி வாழ்ந்தோமா சகோதரர்களை, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கும். எனவே இந்த சூறாவை கவனத்துல எடுங்க. ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள தர்பியாக்கள் இவைகள் தான். இதுல விளங்கி கல்புல எடுத்து தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹஜ்ஜை நாங்க தூய்மையா செய்யணும். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளுடைய இபாதத்துகளை கவனமா செய்யுங்க. பள்ளி போங்க, மக்ரிபு போய்த்திருங்க, இஷாவை தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. அல்லாஹ் தான் எங்களுக்கு தேவை. ஹஜ்ஜின் மூலமாக நாங்க யார் அடையணும்? அல்லாஹ். வேற மனுஷன் எங்களுக்கு தேவையில்லை. மனிதன் எல்லாம் மௌத்தாகிறவன். வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். மௌத்தாகாத ஒரே ஒருவன் அல்லாஹ், அவன் அடைய வந்திருக்கிறோம். ஆகவே சகோதரர்களே, எங்களுடைய ஹஜ்ஜிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து வலது கையில ஏடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.